மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒரு வித்தியாசமாக பார்த்துருந்தோம், யோசிச்சிருந்தோம். ஸோ நிறையா வீடியோஸும் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து தலப்பாக்கட்டி சீரக சம்பா மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எல்லாம் வாங்கியிருக்கோம் ரெடியாக. ஸோ அது நாங்கள் நிறையா தலப்பாக்கட்டியில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ நம்மளே வந்து பண்ணி சாப்பிட்லான்ட்டு ஸோ ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஸோ சீரக சம்பா மட்டன் பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்டைல் வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலப்பாக்கட்டி சீரக சம்பா ரைஸ் தான் மெயின். சீரக சம்பா ரைஸ் டபுள் டி இது வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ இது அதுக்கு உண்டான மட்டன். ஸோ மட்டன் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம மட்டன் வச்சுருக்கோம் ரொம்ப ரெடியாக. ஸோ இது வந்து மிளகு, இது தக்காளி, வெங்காயம், தயிர், அப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சாத்தூள். பாருங்கள், இது காஷ்மீரி பொடின்னு நினைக்கிறேன். இது காஷ்மீரி பொடி தானே? ஓகே, இது காஷ்மீரி பொடி கிடையாது, சில்லி பவுட்ரு. இது இஞ்சி பூண்டி பேஸ்ட்டு. இது வந்து கொத்தமல்லியா, புதினா. ரெடியாக இருக்குது பார்த்தீங்களே நீங்களே. ஸோ இது வந்து நம்ம இப்போது பிரியாணி ரெடி பண்ணி போகிறோம். அதாவது சீரக சம்பா தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி. வாங்க. இப்போ அரிசி வந்து நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் ஊறினாலே போதும். இது இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, அப்புறம் அந்த அன்னாச்சிப்பூ, அப்புறம் லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் தனியாவும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டு முதல்ல நம்ம மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஊற்றியாச்சு. இப்போது ஒரு கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு லவங்கம் எல்லாம் போட்டு கூடவே ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அது மசாலாலே அரைச்சிட்டோம், பிரியாணி மசாலாவில், அதனால் ரொம்ப போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதையும் வந்து அதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வந்து பொன்னிறமாக வரணும் வெங்காயம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிடலாம். இதை பாருங்கள், நல்லா மொறுமுறை ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம். பிரியாணிக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க, அதனால் நானும் இதே மாதிரி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கலாம். வாங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலா, பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோமே, அந்த பிரியாணி மசாலாவும் நான் அதில் போடுறேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயில் வதக்கலாம்.
இப்போ நல்லா இந்த பிரியாணியோட மசாலாவோட வாசனை எல்லாமே நல்லா வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோன்னே இப்போ நம்ம அதை போட்டு நல்லா நம்ம வாசனை வெளியே வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அந்த தக்காளி இதில் போடலாம். இப்போது தக்காளியை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கணும். அது கூடவே நம்ம என்ன பண்ணலாம்னா கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நல்லா கலக்கி விடலாம். இப்போ வந்து நல்லா வந்து இன்னும் நம்ம உப்பு போடல. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருக்கோம் உப்பு போட்டு. தக்காளிலாம் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகி தக்காளியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி பாருங்கள், எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தயிர் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றலாம். இப்போது தயிர் ஊற்றி நல்லா கலக்கி விடலாம். இப்போ நல்லா அந்த மசாலா வாசனை பார்த்திங்கன்னா, அந்த பிரியாணி மசாலா நம்ம கையில் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வாசனை பார்த்திங்கன்னா நல்லா வருது சூப்பராக. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ தயிர் ஊற்றி நல்லா கலக்கிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து மட்டன் கழுவி வச்சுருக்கேன், மஞ்சள்தூள் போட்டு நல்லா அந்த மட்டனை வந்து இப்போ இதில் சேர்க்குறேன். இப்போ மட்டன் போட்டு மட்டன் வந்து நல்லா இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். பாருங்கள், நல்லா இந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரியே மசாலா பார்த்திங்களா எல்லாம் அப்படியே வந்திருக்கு. இப்போது இந்த மட்டனை வந்து நல்லா கொஞ்சம் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. நான் எல்லோ மட்டனாக தான் வாங்கியிருக்கேன், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது வெந்த பிறகு நம்ம வந்து ரைஸ் போட்டு அப்படியே அதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். இப்போ மட்டன் போட்டு நல்லா வந்து கலக்கியாச்சு. இப்போ இதை வந்து மட்டனை வந்து நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் போடலாம். இப்போ தண்ணி எப்படி ஊற்றுறதுனா, இதுக்கு சீரக சம்பா ரைஸுக்கு 1 கிலோ அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் வந்து ஃபஸ்ட் நான் வந்து 1 டம்ளர் இதில் ஊற்றி முதல்ல வந்து மட்டன் வந்து வேகிறதுக்கு குக்கர் போட்டுறேன். மிச்ச தண்ணியெல்லாம் நம்ம அப்புறமா ஊற்றி நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து ரைஸ் வந்து பக்கத்தில் பாயில் பண்ணி போடணும் அப்படின்னா இந்த 1 டம்ளர் தண்ணியே போதும், நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து அந்த மாதிரி போட போகிறதில்ல, இதுலேயே தான் போட்டு வேக வைக்க போகிறேன். அதனால் இப்போ வந்து ஊற்றின 1 டம்ளர் தண்ணியில் இப்போ மூடி நான் வந்து முதல்ல குக்கரை வந்து விசில் போட்டு மட்டன் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா வெந்து போச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சீரக சம்பா அரிசி, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து அரிசிலாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம ஊற்றாமல் வச்சுருந்தீங்களா இன்னொரு 1 டம்ளர் தண்ணி, அந்த தண்ணியை வந்து இதில் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியும் ஊற்றியாச்சு, பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம குக்கரை வந்து விசில் போட தேவையில்ல, மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம நல்லா வந்து இதை வந்து நல்லா வேக விடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சுட 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 இருக்குது ரெடியாக நம்மளுக்கு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் பாருங்கள் சூப்பராக சுட சுட வருது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இது வந்து காலையில் நம்ம சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம் நம்ம, அது முட்டை 1, அதுக்கப்புறம் ரைத்தா சூப்பராக இருக்குது பாருங்கள் ரைத்தா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நல்லா அப்படியே செண்டாக வருது பாருங்கள்.
அப்படியே சென்டர் பாருங்கள், அப்படி நல்லா வந்து குக் ஆகிருக்கு. மட்டன் பாருங்கள் செம்மையாக குக் ஆகிருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், நல்லா டெண்டராக குக் ஆகிருக்கு. பஞ்சு மாதிரி வருது, நல்லா கடிக்க முடியுது. இந்த மசாலா ஜூஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கு, நல்லா டெண்டராக குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரைஸ் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரெடி, 1 2 3 கோ. வாவ், இந்த சீரக சம்பாவில் என்னென்னா அது கொஞ்சம் நல்லா இன்னும் ஆட் பண்ணுது. பாசுமதி ரைஸோடு இது வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா கொடுக்குது. ஃப்ளேவரோடு நல்லா பிளெண்டாக இருக்குது, அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம நார்மல் பிரியாணியோடு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். வா வா, சூப்பர். நம்ம இப்போ கொஞ்சம் ரைத்தா போட்டுக்கலாம். ரைத்தா போட்டு அது பிசைஞ்சு 1 2 3 கோ. வா, ரைத்தா சூப்பராக இருக்குது. ரைத்தாவோட இது காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், இப்போ வந்து ஒரு மட்டன் பீஸ் சாப்பிட்லாம். நம்ம அதாவது சூடாக இருக்குது, என்னால் அதான் பிக்க முடியல. 1 2 3 கோ. வா, ஸோ இப்போ நம்ம முட்டையை வச்சு சாப்பிட்லாம். 1 2 3. வாவ், அமேசிங். முட்டை போட்டாச்சு, வச்சாச்சு. 1 2 3 கோ. சூப்பராக இருக்குது முட்டையோட, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா அரிசி பாருங்கள், அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்குது பாருங்கள் அரிசி. அதே நெட்டாக கொஞ்சம் இருக்குது, அதே சமயத்தில் நல்லா வெந்து இருக்குது. குக்கரில் போட்டதால் உங்களுக்கு நல்லா அது நல்லா வெந்திருக்கு. வா வா, சூப்பர். ஸோ இப்போ நம்ம சிக்கன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சிக்கன் குழம்பு அண்ட் சீரக சம்பா மட்டன் பிரியாணி. சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கு, அது காலைக்கு வச்சோம் நாங்கள், நல்லாயிருக்கு. அதுவும் நல்லா சூப்பராக காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நம்ம பிரியாணியும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருக்கு, ரொம்ப நல்ல டேஸ்ட். அதுக்கு தான் நான் சொல்கிறது ஐ லவ் பிரியாணின்னு சொல்கிறது. வாவ், பாருங்கள் இப்போ இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு எனக்கு. பாருங்கள், வாவ் எவ்வளோ டெண்டரை பாருங்கள், நீங்களே பாருங்களேன். ஜஸ்ட் இப்படி குத்துனா போதும் பாருங்கள். வாவ், அதாவது நல்லா விசில் விடுங்க. நீங்கள் மெயினாக விசில் விடணும், அது விட்டால் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா டெண்டராக குக் ஆகும். இப்போது சிக்கன் குழம்பு, மட்டன் அண்ட் சீரக சம்பா அண்ட் ரைத்தா எல்லாம் போட்டு குழைச்சி 1 2 3 கோ. வா, அதை ருசித்து சாப்பிட்றதுல எவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லாம் டேஸ்ட்டு ஒரே மாதிரி, ஒரே டைமில். ஒரு சைடு ரைத்தா, ஒரு சைடு சிக்கன் குழம்பு, ஒரு சைடு மட்டனு, ஒரு சைடு சீரக சம்பா பிரியாணி, எல்லாம் சேர்ந்து உள்ளே போகுங்க. சூப்பராக இருக்குது. நான் அதை ஃபுல்லாக அடித்து காலி பண்ண போகிறேன். நீங்களும் வந்து வீட்டில் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்காக நான் எதிர்பார்த்துன்றப்ப கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.